படம் நல்லா இருக்கு. சரத்குமார் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. அந்த ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இது ரெண்டுமே நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஆமாம், ஒரு போட்டுக்குள்ளே நடக்கிற கதை தான் அது. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஆமாம் 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 ஆமாம். தேங்க்யூ. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சரத்குமார் சாரும் ஹீரோ தான் காம்பினேஷனு. என்ன சார்? சாங் ரொம்ப நல்லா இருக்கு. 3 சாங் இருக்கு. சாங் நல்லா இருக்கு. ஹீரோயினிக்கு அந்த ஃபஸ்ட் ஹாப்பில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரத்குமார் சாரும் ஹீரோ தான் காம்பினேஷனு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நல்லா இருக்குங்க. அப்பாக்கோ பொண்ணுக்கோ இல்லை சென்டிமெண்ட் தாங்க, பாச போராட்டம் தான் இது. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. இது பாசம் தான். எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகினாலே நல்லாயிருக்கும். நல்லா இருக்குங்க. அவர் இந்த இடத்துல இந்த கேரக்டரில் தான் அவங்க அப்பா கேரக்டர். யார் அப்பாவாக இருக்கும்போது அந்த பாசத்தை தான் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. கடலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்குங்க. இல்லை, சரத்குமார் சாரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு. படம் நல்லா வந்திருக்குது. கிளைமேக்ஸ் சீன் சூப்பராகவே இருக்குது. படம் ஆரம்பித்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் படம் ஸ்பீடு ஆரம்பித்த உடனே கப்பல் சீன் தான் அதிகமாக இருக்குது. படத்தில் நல்லாவே சீன் இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கிளைமேக்ஸ் சூப்பர். ஒரு படத்துக்கு சொல்லவே வேணாம், இந்த படத்தில் அதுக்கும் மேலே நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாப் போனது தெரியல, செகண்ட் ஹாப் முடிஞ்சதும் தெரியல. படம் கிளைமேக்ஸ் அதுக்கு மேலே போட்லேயே தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது, போர் அடிக்காத இருக்குது. படம் விறுவிறுப்பாக போகிற மாதிரி தெரியுது. ரொம்ப போரே இல்லாது, நல்லா இருக்குது. சீன் நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரி தெரியல, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது. கட்டாயமாக பார்க்கலாம். படம் போர் அடிக்கல, நல்லா இருக்குது, என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம். ஒரு வாட்டி சிம்பிள் பட்ஜெட்டு 150 கோடி 200 கோடியில் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது போட்டிலே முடிஞ்சு போச்சு. கதாநாயகன் ப்ளஸ் சரத்குமார் 2 பேர் நடிப்பு தான் அதில். மற்றவங்க நடிப்பு அதிகமாக அதில் கிடையாது. முதல்ல கொஞ்சம் காதல் காட்சிமாக போக கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். இது கதை எப்படி போகுதுன்னா, வசதி கம்மியானவன் நம்ம பொண்ணை காதலிக்க அவனை கொலை பண்ணி போட்டுருக்க மாதிரி கதை போவோம். அதுக்கப்புறம் அவன் இவங்க சிக்கல் சரத்குமார் சிக்கலில் வாங்கும்போது அவனே காப்பாற்றுவான். இவங்க மனசு மாதிரி அவனுக்கு கட்டி கொடுத்துடலாங்கிற மாதிரி போகும்போது அவன் உயிருக்கு போயிடும். நல்லா இது பார்க்கலாம். இல்லை, போகடிக்காம போகுது, பார்க்கலாம். சரத்குமார் நடிப்பு இது வித்தியாசமான நடிப்பு. ஆமாம், மேஜிக் நல்லா இது பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். சாங் மீடியம் தான். படம் நல்லா இருக்குது. இந்த ஜாதி பூசல்லாம் கிடையாது, காதல் ஜாதிலாம் கிடையாது. பொருளாதார ரீதியாக அப்படி தான் போகுது கதை. போட்டில் தான் முக்கால்வாசி போகுது, அப்படியே டைம் பாஸ் ஆகுது, பார்க்கலாம். அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னது. நம்ம 5000 10,000 கொடுக்கலாம், 100 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுக்குறது பார்க்கலாம். அதாவது தமிழ் திரையுலகில் இதே மாதிரி ஒரு படத்தை இது வரைக்கும் யாரும் எடுத்ததில்ல. இவரோட படத்துக்கு ஆஸ்கார் விருது வழங்கலான்னு சொல்லி ஒரு ரசிகராக இருந்து சொல்கிறோம். என்னண்ணே, சூப்பராக இருக்குது. அதாவது அவர் ஏற்கனவே பல படங்கள் எடுத்தவர். அவரோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி அருமையாக நடிச்சிருக்கார். அதாவது இன்ட்ரோல் வர அவர் ஒரு தகப்பனாக இருந்து என்ன செய்யணுங்கிறத காட்டியிருக்காரு. இன்ட்ரோலுக்கு மேலே ஒரு காதலர்களுக்கு என்ன எதிர்ப்பு இல்லைங்கிறத தெரிவிச்சிருக்கார். அவர் அடுத்த ஹீரோ மாதிரி அவர் சரத்குமார் அவரை தயார் பண்ணி வச்சுருக்கார். சூப்பராக கொடுக்குறாங்க. அதுதான் சொல்கிறோம், நாங்கள் தமிழ் திரையுலகில் இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி படத்தை எடுத்ததில்லை. சிறப்பாக எடுத்திருக்காங்க. 2 பேராக இருந்தாலும் போர் அடிக்காமல் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். யூனிக்காக தான் இருக்குது படம். சரத்குமார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சரத்குமார் சார் எப்பவுமே யூனிக்காக தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிக்காக செப்பரேட்டாக தான் இருக்கும். த்ரில்லிங் ஆக்டிங், கேமராஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் தான் வெரி சூப்பராக இருந்துச்சு. அப்பாவோட கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க சரத்குமார் சார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது. பொண்ணுக்காக எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். கடல் மாதிரி தான் இருக்குது சார். ஃபுல்லாக ஓஷன்ஸ் பேஸில் மாதிரி தான் இருக்குது சார். இல்லை, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். நல்லா தான் இருக்குது சார். நல்ல கமெண்ட்ஸ், சூப்பராக எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். சார் படம் நல்லா இருக்குது சார். படம் அருமையாக இருக்குது. லவ் ஸ்டோரி தான், நல்ல வித்தியாசமாக இருக்குது சார்.
நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கதைகள் இது வரைக்கும் எந்த இதுலையும் இல்லை சார். நல்லா அருமையாக இருக்குது சார். சார் முழுக்க முழுக்க அதான் சார் இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படி ஒரே இது சார், கடல்லே காட்டி கடல்லே முடிச்சிட்டாங்க சார். ஆளிங்கிறது கடல் தானே சார். அந்த கடல் இதை கொண்டு வந்து அதாவது ஒரு தகப்ப இருக்கிறாங்க எங்கேயுமே அவங்களுக்கு பொண்ணுடைய காதலிக்கிறவங்க எந்த ஒரு தகப்பனுக்கும் பிடிக்காது. அவரை கடத்தி கொண்டு போய் எங்கள் போட்டில் கொண்டு போகும்போது அவரை அடித்து பண்ணும்போது என்னதுன்னா தலைவர் சாரு வந்து அடிச்சுக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு விபத்தில் வந்து தலைவர் கால் வந்து அந்த ஜென்ரேட்டரில் மாட்டிக்குது. அவ்வளோ கதாநாயகன் அவ்வளோ அடி வாங்கினாலும் இவரை வர்றதுக்காக காப்பாற்றி இவங்களாம் போது ஒரு விபத்தில் அவர் தலை அடிபட்டு அவர் கடந்துரு. இவராக ஏறி மேலே வரும்போது சரி அப்படின்னு சொல்லி அவரை பார்க்கும்போது அவன் இறந்துடுறான் கதாநாயகன். இதுதான் சார் கதை. சார் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த புதுசாக ஹீரோ அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க சார். நல்லா இருக்கு சார். சார் அதான் சார் திருவிழா இருந்த மாதிரி இருக்குது. திகிலா இருக்குது சார். பார்க்க நல்லா இருக்கு. வித்தியாசமா இருக்கு சார். இது வரைக்கும் இந்த காதல் இது வரைக்கும் இந்த மாதிரி கிடையாது சார். நல்லா அருமையா இருக்கு. சாங் 2 சாங் நல்லா இருக்கு சார். கண்டிப்பா படம் சூப்பராக இருக்குங்க. ஃபேமிலி படம். படத்தில் ஆக்ட் சரத்குமார் பிடிச்சிருக்குது. லவ் ஸ்டோரி, ஃபேமிலி படம். ஃபேமிலிக்கு எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி ஸ்டோரி தான். கஷ்டப்பட்டவங்க வந்து பெரிய ஃபேமிலி எப்படி லவ் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு எப்படி லவ் பண்ணுறாங்கன்னு பித்தவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி கதை வந்து கிளைமேக்ஸு லாஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். ஃபேமிலி படம். அப்பா கேரக்டர் மாசாக தான் பண்ணியிருக்காப்புல. ஆமாம், ஃபுல்லாக கடல் தான். நம்ம நாகர்கோவில் அங்கே தான் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி படம் லவ் ஸ்டோரி ஃபேமிலியோட பார்க்கலாம்.